رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீர் ஜன்னாயம் தஸ்னிமில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? கபரில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் 3. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களின் மீது அதிக அன்புள்ளவனாக இருக்கின்றான். அதனால்தான் நாம் என்னதான் தவறு செய்தாலும் அவனிடம் தௌபா செய்து திரும்பும்போது நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். எந்த ஒரு மனிதனையும் அவனது சக்திக்கு மீறி அவன் சோதிக்க மாட்டான். அல்லாஹ் ஒருவனின் கருணை இது மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும், இந்த உலகையே வென்றுவிடலாம். இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் ஒருவருக்கு இருந்து படைத்த இறைவனின் கருணை கிடைக்காவிட்டால் அவர் பெற்ற எந்த செல்வமும் அவருக்கு உதவாது, நிம்மதியை தராது. ஒரு முறை அல்லாஹ் நம்மை கருணை கொண்டு பார்த்துவிட்டால் போதும், நாம் அனுபவிக்கும் மொத்த கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு நாளில் தீர்வு கிடைத்துவிடும். அவனின் கருணை நமக்கு கிடைக்காமல் போவது ஒரே ஒரு காரணத்திற்காக தான், அது நாம் செய்யும் தவறுகளால். தவறு செய்து தௌபா செய்யாமல் அப்படியே விட்டால் இறைவனின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி தன் அருளை விட்டு அவன் தூரமாக்கி விடுவான். ஒரு அடியானுக்கு வரக்கூடாத நிலை இது. வாழ்க்கையில் முசீபத்துகள் தொடரும்போது நாம் அதிகமாக கேட்க வேண்டியது அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையையும் தான். இந்த இரண்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும், உடனடி தீர்வு கிடைக்கும். இந்த இரண்டையும் மிக சுலபமாக பெற்றுத்தரும் வகையில் ஓதுற மாதிரி சின்ன ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை எப்படியாவது மனப்பாடம் செய்து வைத்து தினமும் ஓதி பாருங்க. நம்மை படைத்த ரப்பு நமக்கு பலமாக நம் பக்கத்திலேயே உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை மனதார உணர்வீர்கள். அவ்வளவு சிறந்த அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இதோட மீனிங் என்னன்னா, என் இரட்சகனே, என்னை மன்னித்து இரக்கம் காட்டுவாயாக, மேலும் இரக்கம் காட்டுபவர்களில் நீயே சிறந்தவன். ரொம்ப சின்ன துவா. இதை ஓதுவதால் அல்லாஹ்வின் மன்னிப்பும் கருணையும் ஒரு சேர கிடைக்கும். ஒரு அடியானுக்கு தன் எஜமானின் பொருத்தத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய துவா இது. எந்த நேரத்திலும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம் என கவலை வேண்டாம். இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல்லாஹ் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப எல்லா வசனங்களில் வரும் சூறா எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.